அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உலக மக்கள் அனைவருக்கும் தயவு வணக்கம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தாலுகா சமுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த நமது தயாசீலர் சிவராஜ் ஐயா அவர்கள் சன்மார்க்க விழிப்புணர்வு யாத்திரை ரதத்தோடு அவர் புறப்பட்டிருந்தார். கடந்த ஜனவரி 5ஆம் தேதி ஆரம்பித்த ரத யாத்திரை இன்று மேட்டுக்குப்பம் சித்தி வளாகம் சென்றடைந்து சித்தி வளாகத்தில் வழிபாடு செய்து பிறகு சிவப்பிரகாச சுவாமிகள் அவர்களையும் தரிசித்து ஆசி பெற்று கருங்குழி மற்றும் மருதூர் நோக்கி சென்று கொண்டுள்ளார். அதாவது ஒரு 15 நாட்களில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு 400 கிலோமீட்டர் இந்த பாத யாத்திரை வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் போகிற வழியெல்லாம் எல்லா சன்மார்க்க அன்பர்களையும் சந்தித்து எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. எல்லாருமே இந்த ஒரு சன்மார்க்க யாத்திரை விழிப்புணர்வு யாத்திரையில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஐயா போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா மக்களையும் பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து சன்மார்க்க விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து அவர்களுக்கு வழிபாடு செய்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குருவருள் நெறியென்று ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்பதையும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு யாத்திரையில் அவர் எல்லா பக்கமுமே இதை எடுத்து சொல்லி மக்கள் எல்லாரும் அருளோடு அருள் நெறியோடு வாழணும் அப்படிங்கிறத ஆணித்தனமாக எடுத்து கூறி மீண்டும் இந்த பயணத்தை வடலூர் தைப்பூசத்துக்காக அவர் போய்கிட்டு இருக்காருங்க. இந்த யாத்திரையில் மிக முக்கியமாக அவருக்கு உதவி செஞ்ச அனைத்து சன்மார்க்க சங்க அன்பர்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் மிகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயாவுடைய இந்த யாத்திரை மிகவும் வெற்றிகரமாக தைப்பூசத்திற்கு வடலூரில் சென்று அவர் பிரார்த்தனை செய்து நலமோடும் வளமோடும் திரும்ப வேண்டும் என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையும் திருவருட்பிரகாச வள்ளலாரையும் மனதார பிரார்த்திக்கின்றோம். உலக மக்கள் அனைவரும் தைப்பூச விழாவிற்கு வருகை தந்து எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருளையும் வள்ளல் பெருமானாரின் கருணையும் பெற்று வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.